வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். நீங்கள் எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு பழங்களை யூஸ் பண்ணி 6 ஜூஸ் ரெசிபீஸும் 2 ஐஸ் ரெசிபீஸும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கேரளா குலுக்கி சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காரம், புளிப்பு, இனிப்புன்னு எல்லா டேஸ்டும் கலந்து இருக்கிற ஒரு வித்தியாசமான சர்பத் இது. இங்க நான் ஒரு 4 சின்ன டம்ளருக்கு வர மாதிரி ஜூஸ் செய்ய போறேன். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்புல இதை வச்சிருக்கலாம். சுகர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க தாராளமா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சது இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் அப்படியே ஃப்ரிட்ஜில் போடுங்க. செய்யும் போது எடுத்துக்கலாம். அடுத்ததா கொஞ்ச நேரம் நம்ம சப்ஜா விதைய தண்ணியில ஊற போட போறோம். தேவையான அளவு சப்ஜா விதை எடுத்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் கிடைக்கலனா சியா சீட்ஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற விடுங்க. இது சீக்கிரமே ஊறிடும். இதோ நல்லா ஊறிடுச்சு. பட் தண்ணி கொஞ்சம் பத்தல, ஸோ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெடி. சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட. ஸோ இதை நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஊறின சப்ஜா சீட்ஸ் 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விடுங்க. சப்ஜா சீட்ஸுக்குன்னு தனியாக டேஸ்ட் எதுவும் கிடையாது. பட் சாப்பிடும்போது நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ புளிப்புக்கு லெமன் புழிஞ்சாச்சு. அடுத்ததாக காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, இதோட குட்டி குட்டியாக நறுக்கின பைனாப்பிள். இது கடிப்படும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த சர்க்கரை தண்ணி. இந்த சர்பத் செய்யறதுக்கு யூஸ் பண்ற டப்பா நல்லா க்ளோஸ் பண்ற மாதிரி டப்பாவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 ஐஸ் கியூபையும் போட்டு நல்லா குலுக்குங்க. ஒரு 1 இல்லைன்னா 2 நிமிஷம் இதை நல்லா குலுக்கிக்கலாம். ஜூஸ் நல்லா நுரை அடிக்கட்டும், அது வரைக்கும் குலுக்குங்க. இதோ நம்மளோட குலுக்கி சர்பத் ரெடி. இது அப்படியே கிளாஸ்க்கு மாத்தலாம். சம்மர் டைம்ல குடிக்க செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா பார்க்கலாம் தர்பூசணி சார்பத். இதுக்கு ஒரு 1/2 தர்பூசணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தர்பூசணி தான், அதுல 1/2 தர்பூசணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை யூஸ்வலாக சார்பட்னு சொல்லுவாங்க. அண்ட் சார்பட்டுக்கு யூஸ்வலாக சுகர் சிரப்போ இல்லை கண்டன்ஸ் மில்க்கோ ஆட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் அது ரெண்டும் ஆட் பண்ணல, கொஞ்சம் வேகனாக ட்ரை பண்ணியிருக்கோம். இதோ வாட்டர்மெலன்லாம் பீஸ் போட்டாச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தர்பூசணி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எந்த பழம்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் பழம் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருக்கணும். ஸோ ஃப்ரீசரில் பழத்தை அப்பப்போ கட் பண்ணி போட்டு வைங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீமாக செஞ்சிடலாம். தர்பூசணி கூட கொஞ்சம் தண்ணி பழம், நீங்கள் மாம்பழமோ வாழைப்பழமோ இல்லை ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி பழம் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இதோ தர்பூசணி வெட்டியாச்சு. இப்போ கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. பழம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ அதை நல்லா அடைச்சி ஃப்ரீசரில் போட போகிறோம். ஒரு 10 மணி நேரமாவது இதை ஃப்ரீசரில் போடுங்க. நல்லா கெட்டியாக ஃப்ரீஸ் ஆகணும். பழம் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கணும், நல்லா கல்லு மாதிரி இருக்கணும். இப்போ இதை மிக்சியில் மாற்றிக்கலாம். மிக்சியில் மாற்றியாச்சு. இதோட 1/2 கப் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் திக்கான தேங்காய் பாலாக இருந்தால் பெட்டர். தேங்காய் பாலும் ஓரளவுக்கு சில்லுனே இருக்கட்டும், அப்போ தான் இன்னும் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இதோ நல்லா அடிச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நாங்கள் இங்கே சுகர் சேர்க்கல. இன்கேஸ் உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா சுகரை டைரெக்டாக ஆட் பண்ணாதீங்க மிக்சியில். தேங்காய் பாலில் நல்லா கரைச்சிருங்க. கரைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இன்கேஸ் சுகரை அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆக வாய்ப்பு உண்டு. அதுக்காக தான். சுகர் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேன் சேருங்க, அது இன்னும் நல்லது. இதோ நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹாட்டான கிளைமேட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. அடுத்த ஜூஸ் மாதுளம்பழ புதினா ஜூஸ்.
இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. அது ஒரு கப் அளவுக்கு வரும். அதை அப்படியே மிக்சிக்கு மாத்திடலாம். இதோட கொஞ்சம் புதினா இலை, தேவையான அளவு சர்க்கரை, ஒரு பெரிய பிஞ்ச் ஜாதிக்காய் தூள். இதுல நம்ம தண்ணி ஆட் பண்ணோம், பட் இப்போ நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. தண்ணி ஆட் பண்ணாம இதை ஒரு தடவை நல்லா அரைச்சுக்கோங்க. தண்ணி முதல்ல ஆட் பண்ணீங்கன்னா மாதுளம்பழம் அவ்வளவா சரியா அரைப்படாது. அதுக்காக தான் நம்ம லேட்டரா ஆட் பண்றோம். இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்க. இதோ ஜூஸ் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். ஜாதிக்காய் தூளும் புதினாவும் சேர்றதால இந்த ஜூஸ் ரொம்ப வித்தியாசமா சூப்பரா இருக்கும். மாதுளம்பழம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. இந்த சம்மர் டைம்ல எந்த வயிறு பிரச்சனையும் வராம பாத்துக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது ப்ளம் ஜூஸ். இதுக்கு ஒரு 3ல இருந்து 4 ப்ளம்ஸ் எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். ப்ளம்ஸ்ல ஒரு லைட்டான புளிப்பு இருக்கும். ஸோ இதை அப்படியே நீங்க ஜூஸ் அடிக்க முடியாது. அதனால குட்டி குட்டியா கட் பண்ணி இதை முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் எடுக்க போறோம். இதுல ஒரு 2 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணுங்க. இது இப்போ கொதிக்கட்டும். இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் பழம் நல்லா சாஃப்ட் ஆகும். தோல் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சாச்சு. ஆறுனதும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இதோ நம்மளோட ப்ளம் ஜூஸ் ரெடி. இதை சர்விங் கிளாஸ்க்கு மாத்திடலாம். ஐஸ் கியூப் போட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது தக்காளி ஜூஸ். ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இதை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா குட்டி குட்டியா வெட்டியாச்சு. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். தக்காளி ஜூஸ் போடும்போது தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. மிக்சியில போட்டு அடிக்காதீங்க, அதோட டெக்ஸ்சரே மாறிடும். தக்காளியில கொட்டை அரைப்பட்டுச்சுனாலே தக்காளி ஜூஸ் அவ்வளவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இல்லையா மத்த வச்சு கடைங்க, இல்லைன்னா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிருங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதை வடிகட்ட போறோம். இந்த ஜூஸ்ல வேற எதுவுமே வித்தியாசமா நம்ம சேர்க்க போறது கிடையாது. இதை ஃப்ரெஷ்ஷா நல்லா தக்காளி ஜூஸாவே குடிச்சாதான் நல்லா இருக்கும். இனிப்புக்காக மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியிலயும் இனிப்பு இருக்கும். ஸோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ சர்விங் கிளாஸ்க்கு மாத்திடலாம். இதோ நம்மளோட தக்காளி ஜூஸ் ரெடி. அடுத்ததா கேரட் ஜூஸ் அண்ட் கேரட் ஜூஸோட பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணுங்க. இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு அரை ஆப்பிளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான அளவு தேன் ஊற்றிக்கோங்க. இதை
இதை இப்போ ஒரு தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஜூஸா ரெடி பண்ண போறோம். இந்த ஜூஸை நீங்க அப்படியே ஃபில்டர் பண்ணாம குடிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கேரட் ஒரு ஹை ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு வெஜிடபிள். ஸோ அப்படியே எடுக்க ட்ரை பண்ணுங்க. கேரட் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் இருக்கிற பீட்டா கேரட்டின் நம்ம உடம்புல உள்ள விட்டமின் ஏ ஆக்டிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் விட்டமின் ஏ கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் கேரட்டை உங்களை டெய்லி சாப்பிட சொல்கிறாங்க. இதில் விட்டமின் ஏ ஆக்டிவேட் பண்ணுற பீட்டா கேரட்டின் மட்டும் இல்லை, இதில் விட்டமின் சி இருக்குது, டி இருக்குது, இ அண்ட் கே அண்ட் மேக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம்னு இதில் எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது உங்களோட இம்யூனிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஹார்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த கேரட் நம்ம பிளட் கிளாட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா கண்டிப்பாக கேரட் ஜூஸ் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக ஹீல் ஆக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் கால்சியம் அண்ட் நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கறனால லாக்டேட்டிங் மதர்ஸ் இதை டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பால் கூட ஜாஸ்தி ஆகும். இந்த கேரட் ஜூஸ் உங்கள் பாடியை நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஸோ ஸ்கின் டிசீஸ் வராமல் பார்த்துக்கும். இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால உங்கள் ட்ரைனஸை கூட ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஸ்கின்னை கேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இங்கே நான் அரிச்சிட்டேன். ஸோ அரிச்சு தான் குடிக்கணும்னு கிடையாது. உங்களால் முடியும்னா மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே குடிங்க, இன்னும் நல்லது. இதோ நம்மளோட கேரட் ஜூஸ் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நாவல் பழ ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதிக மெடிசனல் வேல்யூஸ் இருக்கிற சூப்பர் டேஸ்டான ஜூஸ் இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 20 to 25 பழம் எடுத்துக்கோங்க. கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. இதை இப்போ மிக்சியில் போட்டுடலாம். இதில் நான் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை குடிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிடுங்க. சுகர் சேர்க்கறத பற்றி பிரச்சனை இல்லைன்னா தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு அரை லெமனை இதோட புழிஞ்சிக்கலாம். இன்கிரீடியன்ஸ் அவ்வளவுதான். தண்ணியை ஊற்றி அடிச்சிங்கன்னா உங்க ஜூஸ் ரெடி. இந்த நாவல் பழம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க உடம்புல உள்ள ஸ்டார்ச் அது சீக்கிரமா எனர்ஜியா மாத்திடுது. அதனால உங்க சுகர் லெவலை எப்பயுமே இது கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ஸோ அதிகமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கலாம். இந்த பழத்தில் அயன் அண்ட் விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த பழம் உங்களுக்கு தான். ஜாஸ்தியாக எடுத்துகிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் ஜாஸ்தியாகும். இந்த பழம் எடுத்துகிட்டே வரும்போது உங்கள் பிளட்டை இது நல்லா பியூரிஃபை பண்ணும். அதே மாதிரி ஏதாவது இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட இது கிளியர் பண்ணும். இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ குழந்தைங்களுக்கும் இது கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் இந்த சம்மருக்கு கொஞ்சமாக ஐஸ் கியூப் போட்டு குடிங்க, செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம முலாம்பழம் சார்பத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் முலாம்பழம் எடுத்துக்கோங்க. இதை இப்போ கட் பண்ண போகிறோம். விதையை எடுத்துருங்க, தோலை நீக்கிடுங்க, குட்டி குட்டியா கட் பண்ணுங்க. இதோ முலாம்பழத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி 10 to 12 மணி நேரம் ஃப்ரீசர்ல போடுங்க. இதோ 10 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஃப்ரீசர் இருக்கு. இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கணும், அப்பதான் இந்த ரெசிபிக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்துங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்ப நல்லா பேஸ்ட் ஆக்கிருங்க.
இது சூப்பர் க்ரீமியா இருக்கு. இது திருப்பியும் ஃப்ரீசருக்கு போகுது. ஒரு கண்டெய்னர்ல மாத்திக்கலாம். இது ஒரு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் ஹை ஸ்பீட்ல வைக்கிறதா இருந்தா அரை மணி நேரமே போதும். ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா கல்லு மாதிரி ஆயிடும். இது நம்மளோட முலாம்பழம் சார்பத் சூப்பரா ரெடியா இருக்கு. செம்ம க்ரீமியா வந்திருக்கு. இந்த ஹாட் கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.